Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீல்ல, பதிச்சிருக்கீல்ல. படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லணும். அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன். நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்குன்னு தாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவழி ஆக்குனது உனக்கு கோவம் வரல. என்னது இது என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னு படுத்திருக்குன்னு சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே நான் படுத்திருக்கல, அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். சார், தற்போது நீங்க குறிப்பிட்டீங்க சங்க இலக்கியங்களை காட்டியிருக்கிறாங்க, நாங்க அந்த பாடலை எழுதல, அதான் சொல்றீங்க. இப்போ திரும்பவும் அதே பாடல் நீங்க பொதுவெளியில பாடுவீங்களா, இல்ல அதுக்கப்புறம் எழுதி கொள்ளப்படுமா? பாடுவேன். சரி, நிறைய பேர் நீ கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு ஒருத்தர், பாடிட்டு தான் வந்தேன். இதன் பிறகு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதியை வச்சுக்கிட்டு வா பேசு. எதை சொல்லிட்டாருன்னு சீமான நீ இருக்கிற பாட்டா பாடின, எத்தனையோ பாட்டா பாடுற, இருக்கிற பாட்டா பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் ஆயிடுச்சான், அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடிச்சான், தீ வச்சு கொளுத்துனான். நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏத்து பேசினேன். எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு? ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணை இருக்கு, இனமானம் இருக்கு. ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, திருமந்திரம் எங்க இருக்கு? இது எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க. சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணிருக்காரு. திருமூலர் கூட கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள். சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர். பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டுறேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்களேன். அவ்வளவுதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க, மச்சிருவோம். இல்லைன்னா நாங்க மாற்றி தர்றோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொளுத்துவீங்களா? திருமந்திரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க, ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்யறேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலைன்னு நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது, விக்கிரவாண்டி தேர்தலில் 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறவன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான். யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சா அரசு? என்னமா ஒண்ணு நாங்க அப்படியாவது இப்படியாவது அப்படி செய்யும் தான் தெரியும். புதுசா என்ன ஜெயிலுக்கு போறேன்னா? சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பெடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன? இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட.
அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பேசுறதுக்கு மத சண்டையும் சாதி சண்டையும் நீங்க ஏற்படுத்துறதா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாத்தீங்க? நான் எங்கள் அண்ணன் கவுண்டமணி என் பங்காளி வடிவேல் நகைச்சுவை போல பார்க்குறேன். வேற ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் பதில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் சொல்கிறேன். அவர் சொல்ல இல்லை, அப்போ அது எனக்கு இல்லை, வேற யாருக்கும். இவங்க இந்த திராவிட அரசியலை என் தம்பியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அந்த வரலாறு வேணாம், அதுக்கு ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. எங்க ஐயா அன்புமணி ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் யாரு சொல்லணும்? கேள்வி யாருக்கு? எங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஆனா ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லுவார். ஐயா விஜயகாந்த் ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்க தானே பதில் எழுதணும். வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் பிராக்டிஸ் ஆயிரும். ஆனா ஆற்காடு வீராசாமி ஐயா தான் சொல்லுவார். எங்க அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் இல்லாம காங்கிரஸ்ல இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட, பேசுனது உங்க அப்பாவை பத்தி. ஒண்ணு உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவா சீமான் நீங்க கேட்கணும், இல்ல உங்க மகன் அவரு பேரம் பேசணும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்ல மருமகளா? எதுக்கு என்கிட்ட பதில்? நீங்க எதுக்கு குறுக்க பாயிறீங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தியை நடிச்ச படம் வேலை இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா போய் அங்க நின்று விளையாடுக்கப்பா, அதான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? அது அவங்க கருத்தை மதிக்கிறேன். அது போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டேன். அதை நான் பார்க்குறேன் சொல்றேன். அவரை மறுக்க சொல்லுங்க, பார்க்குறேன் சொல்றேன். அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். சும்மா சொல்ல முடியாதுல்ல, அவர் உண்மை போற போக்கில் சொல்ல முடியாது. நீங்க பண்ற மாதிரி இப்ப நீங்க எதிர்பார்க்குற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்க சொல்ற உங்க அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர்னாங்க. இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்க எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும்? கருணாநிதியும் பிரபாகரன் ஒன்னா, தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழணும்னு நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க, பெத்த பிள்ளைகளை எல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த ஏன் தலைவன் எங்க? அப்ப நான் எப்படி நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன், நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதனால ரொம்ப நன்றி. வேற அப்படி இல்லை. இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல, நானாதான் நீக்கியிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தான்னு 2 தடவை சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள். அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்கள்ல. அப்போ இதை இன்னைக்கு போடுறது சும்மா பழிவாங்கல் தான். அதனால இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேட்கிறேன். அவர் பயன்படுத்தல. திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்க தான் நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டுங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக, ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறுன்னு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசுனால தானே நீங்க நாங்க அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க.
யாரு கேட்க போனீங்க? எங்க பேசுனீங்க நீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? ஏங்க நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறைக்கிற எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க, அது சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி பெருமை மிக ஆடி.